வேதாகமத்திலே ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். அதை தியானித்து தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் கடந்து சொல்லலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1 முதல் 7 வரையிலும் வாசிக்க கேட்போம். யாராகிலும் ஒருவர் வாசிங்க. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிக ஆழமான ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் மிக முக்கியமான ஒரு பகுதி. எத்தனை பேர் அதை படிச்சிருக்கிறீங்க? ஒரு முறையாச்சும் நான் படித்து முடிச்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்க. படிச்சிருக்கிறீங்க. ஆண்டவருக்கு மகிமை. இது படிக்க படிக்க இன்னும் ஆழத்தில் போய் கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் நிறைந்த ஒரு வேத பகுதி தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். இந்த கடைசி காலத்திலே நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஏராளம் காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆயத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த ஆயத்தப்படுத்துவதும் பரிசுத்தப்படுத்துவதும் பலப்படுத்துவதும் நாம் பிரயாசப்பட்டால் தான் முடியும். ரட்சிக்கப்பட்டு நான் சபைக்கு வந்துட்டேன் அவ்வளவுதான், மீதியெல்லாம் தானாக நடக்கும், இல்லவே இல்லை. நாம் நிறைவேற்ற வேண்டிய ஏராளம் காரியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலே நாம் வாசித்ததை போல என்ன வாசிக்கிறோம்? இன்னும் அநேக வார்த்தைகளினால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி நீங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள், உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை ரட்சித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அதை நாம் தான் காப்பாற்ற வேண்டும், நாம் தான் பிரயாசப்பட வேண்டும். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற, சத்தமாக அந்த வார்த்தையை சொல்லுங்க, மீதி வார்த்தையை, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்கள்? பிரயாசப்படுங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் கேட்டு விட்டேன் என்பதனாலே பிரயோஜனம் இல்லை, பார்த்து விட்டேன் என்பதனாலே பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் கடைபிடித்து வாழ கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லுவதுதான் விசேஷம். அதற்குத்தான் நாம் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரயாசம் என்னவென்றால், நான் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அந்த 7வது வசனத்திலே ஆவியானவர் கேட்க கடவன் கவனிங்கள், ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் கவனித்து கவனித்து வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய முயற்சிகள் ஆவியானவரோடு சேர்ந்து என்னுடைய முயற்சிகள் அதிகரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும். நம்முடைய அந்த ஞானஸ்நானம் எடுத்த சமயம் ஆண்டவரிடத்தில் உடன்படிக்கை எடுத்தோமே, அந்த உடன்படிக்கை நிறைவேறும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோமே, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகாத, அவர் நம்மேல் துக்கப்படாத, அவருக்கு நாம் எரிச்சல் மூட்டாத வாழ்க்கையை கர்த்தர் தர வேண்டும். அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்கு பின்பு இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு விலகி இதற்குள்ளே தான் கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார் இல்லையா? கோணலும் மாறுபாடும் உள்ள ஜனங்களின் மத்தியிலே தான் கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவுடன் நம்மை ஆண்டவர் வேறொரு இடத்திற்கு கொண்டு போய் வைத்து அங்கே பாதுகாக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கேயே இந்த உலகத்திலேயே நான் உன்னை வைத்திருக்கிற இடத்திலேயே உன்னை நீ தகுதிப்படுத்திக்கொள், உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள், உன்னையும் நீ ஆயத்தப்படுத்து, உன்னோடு சேர்ந்தவர்களையும் நீ ஆயத்தப்படுத்து என்று கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதற்கு பின்பும் அந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒழுங்குகள் இருக்கிறது, சபை ஒழுங்குகள் காணப்படுகிறது. இந்த சபை ஒழுங்குகள், தேவனுடைய வார்த்தைகள், அந்த கட்டுக்கோப்பான தேவனுடைய வார்த்தைகள், இவைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் கைக்கொள்ள தான் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி உண்டாகும். நான் ஜெயம் கொண்டவனாய் மாற முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவீர்களா? ஆண்டவருக்கு மகிமை. இன்றைக்கு நான் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், உலகத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருந்தாலும் இந்த உலகத்திலே நாம் வேறுபட்டவர்களாக வாழ, இந்த உலகத்திலே நாம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு விலகி என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த அன்னப்பறவையை நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பாலை கொண்டு போய் அது முன்னாடி வச்சா அது தண்ணியையும் பாலையும் என்ன செய்திருமா? பிரித்து தனக்கு தேவையான அந்த தண்ணீரை மட்டும், அது பாலை மட்டும் அது எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் நம்மை அதற்காக தான் வைத்திருக்கிறார். நமக்கு உரியது எதுவோ, என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே வளர்வதற்குரியது எதுவோ, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே வளர்வதற்கு உரியது எதுவோ, அதை நான் கவனித்து பார்த்து அதை பின்பற்றி ஓடி அதை எனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரையிலும் அல்லது என்னுடைய மரணம் வரையிலும் அதை நான் காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த குளங்களில் பார்த்தீங்கன்னா தாமரை இலை இருக்கும். இந்த தாமரை இலையில் நல்ல மழை பெய்யும், அதனுடைய மேலே தண்ணி, அந்த இலை மேலே தண்ணி ஊற்றும். ஆனால் நீங்கள் அதை அப்படி தூக்கி எடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சொட்டு தண்ணி நிற்காது, ஒரு சொட்டு தண்ணி நிற்காது. தண்ணிக்குள்ளேயே தான் அது பிறந்து, தண்ணிக்குள்ளேயே தான் வளர்ந்து, தண்ணிக்குள்ளேயே தான் நிற்கும். ஆனால் ஒரு சொட்டு தண்ணி அதுக்குள்ளே விழாது. கர்த்தர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் இந்த பொல்லாத உலகத்திலே தான் நம்மை வைத்திருக்கிறார். மோசம் போக்கும் உலகத்திலே தான் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவுடன் நம்மை ஒரு தனி உலகத்தில் ஆண்டவர் கொண்டு வைக்கவில்லை. ஒரு தனி இடத்துல கொண்டு போய் வைத்து ஆண்டவர் நாலு பக்கத்திலும் சுவரை எழுப்பி அங்கே நம்மை பாதுகாக்கவில்லை. இந்த பொல்லாத உலகத்திலேயே தான் நான் உன்னை வைத்திருப்பேன். இந்த உலகத்திலே நீ வேறுபட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பொதுவாக சொல்லுவார்கள் இப்படி, இந்த மீனை கடற்கரையில் இருந்து வாங்கினாலும், கடலிலே உள்ள மீனை வாங்கினாலும், அந்த உப்பு தண்ணிக்குள்ளேயே கிடந்த மீனை வாங்கினாலும்
வீட்டில் வந்து அதை கழுவி சமைக்கும் பொழுது என்ன போட்டு தான் சமைக்கணும்? உப்பை போட்டு தான் சமைக்கணும். இல்லைன்னா வீட்டுக்காரருக்கு ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் இடம் மாறி போயிடும். அதுக்கப்புறம் உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்ட்டு ஆயிரும். அப்போ அது தண்ணிக்குள்ளே தான், உப்பு தண்ணிக்குள்ளே தான் கிடக்கிறது. ஆனாலும் அது என்ன செய்வதில்லை? அந்த உப்பை தன்னிடத்தில் உள்வாங்குவதில்லை. அந்த உப்பை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளுவதில்லை. அது உப்பிலே தான் நீந்துகிறது, உப்பிலே தான் அது பிறந்ததிலிருந்து வாழுகிறது. ஆனால் அது தன்னை வேறுபடுத்தி தன்னை வேறுபட்டு வாழுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அழைப்பை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். வரலையே? இந்த அழைப்பை தான் நீ ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அழைப்பு என்னவென்றால், நீ உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னை பாதுகாத்துக்கொள், நீ மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இன்றைக்கு 3 பகுதிகளை நான் உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக நிறுத்த ஆசைப்படுகிறேன். ஒன்றாவது, இந்த எபேசு சபை. இந்த எபேசு சபையை நாம் கவனிப்போமே ஆனால், அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் எபேசு சபையின் நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வேதாகமத்தில் நிறைய இடங்களில் 7 7 7 என்கிறவைகள் வரும். நிறைய இடங்களில் வரும். இந்த 7 சபைகளை குறித்து சொல்லுகிற இடத்திலும் வரும். சரி, 7 படிங்க. 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு படிங்கம்மா. சொல்லுகிறதாவது நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருப்பதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சொல்லுகிறதை ஆகிலும் நீ ஆதியில் கொண்டிருந்த, அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவோம், ஆகிலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு என்று ஆவியானவர் எபேசு சபையை பார்த்து உணர்த்துகிறார். இந்த 7 சபைகளிலும் எபேசு சபை விசேஷமான சபை, ரொம்ப வசதி நிறைந்த சபை, ரொம்ப ஒழுக்கம் நிறைந்த சபை. 8 மணிக்கு ஆராதனைன்னா 8:30 வரமாட்டாங்க, 8:30 வரமாட்டாங்க, 8:15 அல்லது 8 மணிக்கே வந்து உட்கார்ந்து ஜபத்தில் உட்கார்ற சபை. சரியா? அல்லது உட்கார்ந்து பைபிளை படிச்சுட்டு இருக்கிற சபை, அல்லது ஒருவருக்கு ஒருவர் உட்கார்ந்து வேதத்தின் அறியாமைகளை விசாரித்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய முன்கூட்டியே வந்து விடுகிற ஜனம். ரொம்ப ஒழுக்கமான ஒரு சபை. இவைகள் எல்லாவற்றையும் அது கை கொண்டாலும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. நமக்குள்ளே என்ன வந்துவிடக்கூடாது? கொஞ்ச காலம் நான் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்தவுடன், வளர்ந்தவுடன் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வளர்ந்திருக்கிறது, என்னுடைய அனுபவங்கள் வளர்ந்திருக்கிறது, நான் பரிசுத்தத்தில் வளர்ந்து விட்டேன், நான் விசுவாசத்தில் வளர்ந்து விட்டேன், நான் ஜெப ஜீவிதத்தில் வளர்ந்து விட்டேன், நான் ஊழியத்தில் வளர்ந்து விட்டேன் என்கிற ஒரு மாயை தோற்றம் நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது. ஒரு மாயையான எண்ணம் நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது. நானே நினைச்சுக்க கூடாது, நான் நல்லா வளர்ந்துட்டேன் அப்படின்னு நானே நினைச்சுக்க கூடாது. ஆண்டவர் அதை பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் அதை அறிய வேண்டும். மகனே, இந்த மாற்றங்கள் உனக்குள்ளே வந்திருக்கிறது, போதாது, நீ இன்னும் வளரு என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. அப்படி சொல்லி நம்மை நடத்துகிற தேவன். எபேசு சபையை ஆண்டவர் அப்படித்தான் செய்கிறார்.
ஆண்டவர் அவர்கள் வளர்ந்து அவர்களுடைய நல்ல காரியங்களையும் ஆண்டவர் சொல்லி சந்தோஷப்படுகிறார். அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளையும் ஆண்டவர் சொல்லி வருத்தப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஒரு பகுதி மட்டும் நன்றாக இருக்கிறது, மகனே நீ எல்லாத்திலையும் நல்லா இருக்கிறன்னு பார்த்து விட்டு விட மாட்டார். நம்முடைய 2 பகுதியையும் அவர் பார்க்கிறவர். நம்முடைய உள்ளான மனுஷனையும் அவர் பார்க்கிறவர், நம்முடைய புறம்பான மனுஷனையும் அவர் பார்க்கிறவர். அவர் பார்த்து நம்மை உணர்த்தி, நம்மை எச்சரித்து, நம்மை நீதியாய் நடக்க வைக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பாருங்கள், சகித்து கொண்டிருக்கிறதை, அந்த 3ஆம் வசனத்தில் பொறுமையாய் இருக்கிறதை, நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தத்தில் வாழ்ந்தாலும், விசுவாசத்தில் வாழ்ந்தாலும், ஜெப வாழ்க்கையில் வாழ்ந்தாலும், வசனத்திற்கு கீழ்ப்படிந்தாலும், சில வேளைகளிலே நமக்குள்ளே என்ன வருகிறது? அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு சற்று விலகின ஒரு நிலைமை ஏற்படுகிறது. நான் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். அது நம்முடைய குடும்ப அந்த கேம்பில் செவ்வாய்க்கிழமை தானே, ஆமாம், செவ்வாய்க்கிழமை நடக்க போகிற குடும்ப முகாம். அந்த முகாமில் ஒரு அழகான ஒரு குறும் நாடகம் ஒன்றை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் அதை நேற்றைய தினத்தில் பார்த்தேன். அதை எடுத்து வைத்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு சொன்னால் நல்லா இருக்காது. அது அன்னைக்கு குடும்ப முகாம் அன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு 10 வருஷம் கழித்த பின்பு அவர்களிடத்தில் உட்கார வைத்து பொதுவாக கேள்விகளை கேட்டால் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். கணவனுக்குள்ளே நிறைய தூரம் ஏற்பட்டிருக்கு, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய தூரங்கள் ஏற்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 2 பேருடைய அன்பிலே தாட்சிகள் பெருகி இருக்கிறதை பார்க்க முடியும். ஒருவருக்கு ஒருவருடைய விருப்பங்கள் மாறுவதை பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நம் விசுவாச வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த ஓட்டத்தில் நாம் கவனிக்காமல் இருந்து விடக்கூடாது. மிகவும் கவனிக்கிற ஒரு காரியம் என்னவாய் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் சந்தோஷப்படுகிற அளவிலே என்னுடைய ஓட்டம் இருக்கிறதா? ஆண்டவர் சந்தோஷப்படுகிற அளவிலே என்னுடைய செயல்பாடு இருக்கிறதா? என்னுடைய பேச்சு இருக்கிறதா? என்னுடைய நடத்தை இருக்கிறதா? என்னுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, பொருளாதாரத்தை அல்லது தாளந்துகளை நான் எப்படி உபயோகப்படுத்தி இருக்கிறேன்? அது ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா அல்லது துக்கத்தை கொடுக்கிறதா? ஏசாயாவிலே ஒரு இடத்துல ஆண்டவர் துக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறார்கள் என்று துக்கப்படுத்துகிறார். இந்த காலை ஆராதனையிலே தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தற்பரிசோதனை நேரமாக மாற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. நான் சரியாய் இருக்கிறேனா? நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா? நான் எவ்வளவு ஆயத்தப்பட்டு இருக்கிறேன் கண்டுபிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்கள், சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் எவ்வளவு பயங்கரமாய் போய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வாரத்தில், வருகிற வாரத்தில் ஆண்டவருடைய வருகை இருந்து விடுமோ? அல்லது இன்னும் சில வாரத்துக்குள்ளே ஆண்டவருடைய வருகை இருந்து விடுமோ? பார்ப்பதற்கு அப்படித்தான் இருக்கிறது. சம்பவிக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருக்கிறது. ஒரு உலகத்தின் கடைசி நிமிடங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறதை போல இருக்கிறது. நேற்றைய தினத்தில் ஒரு போதகருடைய மனைவி இறந்திருந்தார்கள். அவர்களை போய் பார்க்க போயிருந்தேன். நினைக்கவில்லை அந்த அம்மா இப்போ உடனே மரித்து விடுவார்கள் என்று நினைக்கவில்லை. கேள்விப்பட்டேன், போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இருந்தேன். அவர்கள் கீழே விழுந்து இடுப்பு நொறுங்கி விட்டது. நல்ல ஒரு தேவனுடைய மனுஷி, ஜெபித்து கொண்டே இருக்கிறவர்கள், துதித்து கொண்டே இருக்கிறவர்கள், ஏறத்தாழ ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தில் பழகினவர்கள், ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவர்கள். பாருங்கள், கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டார். யாருக்கு தெரியும் நம்முடைய மரணம் எப்பொழுது என்று?
யாருக்கு தெரியும் ஆண்டவருடைய வருகை எப்பொழுது என்று? அவர் எப்பொழுது வரப்போகிறார் என்று யாரிடத்திலும் சொல்லவில்லையே. அவர் தன்னுடைய சொந்த குமாரனிடத்திலே கூட சொல்லவில்லையே. சரிதான் நான் சொல்றது? தன்னுடைய சொந்த குமாரனிடத்திலே கூட சொல்லவில்லை. மனுஷகுமாரனுக்கு கூட அது தெரியாது. அப்படி ரகசியமான காரியம், அது பரசியமான ஒரு காரியம் அல்ல. அவர் எப்பொழுது வந்தாலும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கிடையில் நாம் குறைவுபட்டவர்களாய் இருந்தோமேயானால், தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இல்லை. அந்த 4வது வசனத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு. ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஜெபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம்? கொடுத்தோமா கொடுக்கலையா? பைபிளை வாசிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியம் கொடுத்தோம்? கொடுத்தோமா கொடுக்கலையா? ரொம்ப கவனமா இருந்தோம். ஆவிக்குரியவைகளுக்கு மோர் டைம், அதிக நேரத்தை கொடுத்தோம் இல்லையா? சபையோடு ஐக்கியப்படுவதற்கு அதிக நேரத்தை கொடுத்தோம். சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அதிக நேரத்தை கொடுத்தோம். ஆவியிலே நிரம்பி ஜெபிப்பதற்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டோம். யாருக்காகிலும் ஒரு நாள், அந்த ஒவ்வொரு நாளும் யாருக்காகிலும் சுவிசேஷத்தை சொல்லி முடிக்கவில்லை என்று சொன்னார், அன்றைக்கெல்லாம் நிம்மதி இருக்காது. அப்படி இருந்தோம். ஆராதனை 8:30 மணினா அந்த 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 வேகம் வேகம், இன்னும் சீக்கிரம் கிளம்புங்க, நேரம் ஆயிருச்சு ஆராதனைக்கு. நான் ஆயத்தப்பட்டு மனைவி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி வேகமாக ஓடி சபைக்கு வந்து ஆராதித்த நாட்கள் இருந்ததே. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு. இப்ப நம்ம நேரத்தை கொடுக்கிறோம், ஒதுக்குறோம். எதுக்கு? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய போனை ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி, வேற ஒண்ணுமே பார்க்க வேணாம், ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி இன்றைக்குரிய டுடே யூசேஜ், இன்னைக்கு நான் என்னுடைய போனை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், எவ்வளவு நேரம் நீ யூஸ் பண்ணியிருக்கிற பார் தம்பின்னு. 9 மணி நேரம் உபயோகப்படுத்தி இருக்கிறான். போன் எவ்வளவு நேரம் உபயோகப்படுத்தி இருக்கு? 9 மணி நேரம். என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாலிப வயசு நினைக்கிறீங்களா? இல்ல, டீனேஜ். 9 மணி நேரம் உபயோகப்படுத்தி இருக்கிறான். அவன் கண் என்னத்துக்கு ஆயிடுச்சு, அவன் மனசு என்னத்துக்கு ஆயிடுச்சு, அவனுடைய படிப்பு என்ன ஆயிடுச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. இதே போன்றுதான் ஆவிக்குரியவர்களாகிய நாமும் என்ன செய்கிறோம்? ஆதியில் தேவனுக்கு கொடுத்த நேரத்தை இப்பொழுது வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியிலே அவரோடு செலவழித்த நேரத்தை நாம் இப்ப என்ன செய்யறோம்? வஞ்சித்து எடுத்துக்கிறோம். அவரோடு செலவு பண்ணுகிற நேரத்தை குறைக்கிறோம். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்லி உணர்த்துகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. வருஷத்துக்கு ஒரு முறை வேத புஸ்தகத்தை படிச்சிடணும், அல்லது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்களை படிக்க வேண்டும். படித்து நான் புரிய வேண்டும். அறியாதவைகளை நான் அறிய வேண்டும். அவனுடைய சத்துவங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறார். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் வளருவதற்கு சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், அப்பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ அநேக பகுதிகள் எனக்கு தெரியாமலே விடுதலை ஆகிக்கொண்டே இருக்கும். அது எப்போ தெரியுமா? சத்தியத்தை வாசித்து சத்தியத்தை அறிய அறிய. ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். சரியா? ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த பாக்கியத்தை தாரும், இதை நான் விட்டுவிடாதபடிக்கு முன்னேற எனக்கு உதவி செய். அந்த ஆரம்ப காலங்களிலெல்லாம் வாசித்த ஏதாகிலும் ஒரு பகுதி உங்களோடு பேசுகிறதா இருந்தால் அதை உங்கள் கணவனிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய மனைவியிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, நாங்கள் இன்னைக்கு இப்படி படித்தேன், இது என்னோடு பேசிருச்சு, எனக்கு இப்படி பிரயோஜனமாக இருந்துச்சு. இது பிள்ளைகள்கிட்ட பேசியிருக்கிறீங்களா?
நான் அடிக்கடி செய்வேன், அடிக்கடி அந்த காரியத்தை செய்வேன். வீட்டில் அடிக்கடி அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் ஷேர் பண்ணுவோம். பண்ண வேண்டும். ஏதாகிலும் நம்ம அம்மாமாருக்கு எங்கேயாச்சும் ஒரு வாட்ஸ்அப்பில் துணி சீப்பாக போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அக்கா, ஐயோ ஆண்டி, ஐயோ மாமி, ஐயோ மச்சான், எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோமா பண்ணலையா? எத்தனை பேருக்கு பண்ணுறோம்? ஆனால் அன்றைக்கு காலையில் நான் படித்த வேத வசனம், எனக்கு பிரயோஜனமாக இருந்த வேத வசனம், நான் என்ன செய்யலை, 10 பேருக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் நான் என்ன செய்யலை, ஆனால் முன்னாடி அப்படி இல்லை, ஒரு 50 பேருக்காச்சும் வாட்ஸ்அப் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்க முயற்சி. ஆண்டவர் சொல்றாரு, எதில் பார்த்து நான் சந்தோஷப்பட்டனோ அதில் பார்த்து நான் இப்போ என்ன செய்கிறேன் மகளே, துக்கப்படுறேன். முன்னாடி நீ அப்படி இருந்த, இப்போ நான் உன்னை பார்க்கும்போது நீ அதை குறைவுபட்டிருக்கிறாய். நான் வேதனைப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன். நான் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறவனாகவே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறவனாகவே என்னுடைய ஒவ்வொரு ஆட்டிடியூட்டும், என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அப்பதான் நல்லது. பரலோகம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும். இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பொழுது ஒரு பயங்கர கொண்டாட்டம் நடந்தது, பரலோகத்திலும் பூலோகத்திலும். அது ஏன் என்றால், பிதாவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நீதியை இயேசு நிறைவேற்றினார். நிறைவேற்றின பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவருக்கு மேலே இருக்க முடியவில்லை, அவர் கீழே இறங்கி வருகிறார். நான் ஸ்பாட்டுக்கே போய் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போறேன். பிதாவாகிய தேவனுக்கு டாட்டா சொல்லிட்டு he came down. அவர் கீழே இறங்குகிறார். இறங்கி எங்கே வந்து உட்காருகிறார்? இயேசு கிறிஸ்துவுடைய தோள் மேல் வந்து உட்காருகிறார். பிதாவாகி தேவன் அவர் சந்தோஷப்படுகிறார். என்னுடைய பிள்ளையுடைய நற்கிரியை இத்தனை வருஷமா என் பிள்ளை பூலோகத்தில் சாட்சியாய் வாழ்ந்தார். இப்பொழுது ஞானஸ்நானத்தை தேவனுடைய நீதி நிறைவேற இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டதை நிறைவேற்றுகிறார். அதை பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கு சந்தோஷம், அவ்வளவு ஹாப்பினஸ். அவர் அங்கே கதறுகிறார், கத்துகிறார், இவர் என்னுடைய துணியெல்லாம் கிழிச்சிட்டு அப்படி ஒரு வெறி. பரலோகத்தில் அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். நினைச்சு பாருங்க கொஞ்சம். அவர் என்னை பார்த்து, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி அவர் என்னை பார்த்து துக்கப்படுகிறதா இருக்கக்கூடாது. அவர் என்னை பார்த்து துக்கப்படக்கூடாது. சரி, அப்ப என்ன செய்ய வேண்டும்? அவர் என்னை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காலத்திலும். நீங்க 7 சபைகளையும் படித்து பாருங்கள். சில சபைகள் ரொம்ப நிறைவுள்ள சபைகளாக இருக்கிறது. ஆனால் அவர் பார்க்கும் பொழுது சொல்லுகிறார், ஆனால் அவர் சொல்லும் பொழுது இன்னும் நீ உன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒரு திருப்தி செலவழியில் உண்டாயிருது. நல்லா தானே இருக்குது, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்ல ஜெபம் பண்றேன், காலம் 1 மணி நேரம், ராத்திரி 1 மணி நேரம், அல்லது ஒரு அரை மணி நேரம், அல்லது 1/4 மணி நேரம் ஜெபம் பண்றேன். அந்த ஜெபத்தை சின்சியரா செய்யறேன், நல்லா தான் இருக்குது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எதிர்பார்க்கிறதை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிறதை நான் நிறைவேற்ற செய்ய எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? 1வது, எபேசு சபையை பார்த்து அவர் துக்கப்படுகிறார், அவர் சந்தோஷமும் படுகிறார். அவர் துக்கப்படுகிற விதத்தில் என்னிடத்தில் இருக்கிறவைகளை கண்டுபிடித்து
அந்த இடத்தை செப்பனிட்டால் பரலோகம் சந்தோஷப்படும். இரண்டாவதாக உபாகமம் 21வது அதிகாரம் 21வது அதிகாரம் அதனுடைய 13 வசனங்கள். 13வது வசனம். சரி, இந்த அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பாருங்க, உங்களில் ஞானியும், சரிதானா? ஒரு வசனத்தை நான் விட்டுருக்கிறேன். எடுத்துக்குங்க, உன்னத பாட்டுக்குள்ள போ. ஒரு வசனத்தை நான் விட்டுருக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 3வது வசனம். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். உன்னத பாட்டில் மணவாளனையும் மணவாட்டியும் குறித்து ரொம்ப விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மணவாளன் யார் என்று கேட்டால் ஒரு இடையன். மணவாட்டி யார் என்றால் அவருடைய இடையச்சி. இந்த 2 பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். ஆனால் அந்த அன்புக்கு இடையிலே ஒருவன் வருகிறான், அவன் தான் சாலமன் ராஜா. சாலமன் ராஜா அவளை பார்த்த பொழுது, அந்த பெண்ணை பார்த்த பொழுது, அவள் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருந்தாள். அவனுக்கு வேண்டும், அவள் அந்தப்புறத்திற்கு கொண்டு வருவதற்கு சொல்லுகிறான். சாலமனுடைய இப்பொழுது ராஜாவோடு தொடர்பு கிடைக்கிறது இந்த இடையச்சிக்கு, இந்த இடைய பெண்ணுக்கு. இவள் ராஜாவோடு தொடர்பு கிடைக்கிறது, அரண்மனைக்கு போகிற சிலாக்கியம் கிடைக்கிறது. அரண்மனையிலே அவளை இன்னும் அழகுபடுத்துவதற்கு ராஜா கட்டளையிட்டிருக்கிறார். அவைகள் எல்லாவற்றிலும் அவள் ரசித்து சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இரவிலே நேசர் வருகிறார், அந்த இடையன் வருகிறான். அவள் விரும்பினாரே, அவர் வருகிறார். அவர் வந்து கதவை தட்டும் பொழுது அவள் புரிந்து கொண்டாள் யார் என்று. ஆனால் அவள் என்ன செய்யவில்லை? கதவை திறக்கவில்லை. அவள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அந்த 3வது வசனத்தை படியுங்கள். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி மறுபடியும் அதை திரும்ப உடுப்பேன்? அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இரண்டாவது நாம் இன்றைக்கு கவனிக்கிற காரியம், இந்த ஸ்திரீயை குறித்து படிக்கிறோம். ஆண்டவரை நேசித்த பொழுது அவளுக்கு கிடைத்த உண்மையான ஆசீர்வாதங்கள் உண்டுதான். ஆனால் நாட்கள் போன பின்பு, காலங்கள் போன பின்பு இவளுக்கு கிடைத்த, தற்காலத்தில் கிடைத்த, அது டெம்பரரி, அநேக ஆசீர்வாதங்கள்
நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இடைகளிலே கொடுப்பார். கொடுப்பாரா கொடுக்கலையா? அப்படி ஆண்டவர் இடையில கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கி நிரந்தரமானதை மறந்துடக்கூடாது. நிரந்தரமானது என்ன செய்து விடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. இந்த இடையச்சி அப்படித்தான் செய்கிறாள். அவள் நேசரை மறந்து விடுகிறாள், நேசரை விட்டு தூரம் போய் விடுகிறாள். அவள் அரண்மனை சுகத்தை கண்டு கொண்டாள். அதற்கு பின்பு அந்த சாலோமின் ராஜா, அந்த ராஜாவை தன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொள்ளுகிறாள். இப்படி அவள் தன்னுடைய ஜீவிதத்திலே பின்மாற்றத்திற்குள்ளே போகிறாள். இந்த பின்மாற்றத்திற்குள்ளே அவள் போகும் பொழுதுதான் அதை உணர்ந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்ன செய்கிறார்? வந்து அவளுடைய கதவை தட்டி அவளை உணர்த்துகிறார். சில வேளைகளிலே இரவிலே தூங்கி இரவிலே ஜெபித்து விட்டு தூங்க போவோம். ஆனால் நடு இரவிலே இறுதிய கதவை தட்டுவதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். மகளே எழும்பு என்று சொல்லுகிறது சத்தம் ஒன்று மெதுவாக மெலிதாக கேட்கும். மகனே எழும்பு என்று அவர் கூப்பிடுவது கேட்கும். நீ எழுந்து கொஞ்ச நேரம் ஜெபிப்பாயா? ஆண்டவரே, நான் எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணி படுத்தனே. இல்லை, நீ பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நீ வா, என்னோடு கூட வா என்று கர்த்தர் அழைப்பார். ஆண்டவர் அழைப்பார். அழைத்து அவர் நம்மை உற்சாகப்படுத்தும் பொழுது, இல்லாண்டவரே நான் களைப்பாய் இருக்கிறேன், இல்லாண்டவரே நீர் கொடுத்த இரவு சுகங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை அழகுபடுத்துவதற்கு ஆண்டவரே இன்னும் நான் உலக பிரகாரமான அழகாய் இருப்பதற்கு உரியவைகளிலே கவனம் செலுத்தி இருக்கிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நேசருடைய அழைப்பிற்கு உடனடியாக கீழ்ப்படிந்து அவரோடு கூட அவள் போக முடியவில்லை. அதற்கு தடைகள் இருக்கிறதை சொல்லுகிறார். இந்த தடை இருக்கிறது, அந்த தடை இருக்கிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டின் காலத்து மணவாட்டிக்கும் நடக்க போகிற காரியம். புதிய ஏற்பாட்டு காலத்து மணவாட்டிக்கு என்ன நடக்க போகிறது? ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே, ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே இருந்த அந்த சந்தோஷம், அந்த மகிமை, அந்த மேன்மை, உலக ஆசீர்வாதங்கள் வர வர, உலக ஞானம் பெருக பெருக, உலகத்திலே அநேக ஸ்லாக்கியங்கள் கிடைக்க நான் சபைக்கு வந்த பொழுது, கரண்டு போன பொழுது ஒன்றை நினைத்தேன். சிறு வயதிலே அந்த வளர்ந்த சபைகளிலே கரண்ட் இருக்காது, ஆனால் தேவனுடைய அபிஷேகம் இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. கரண்ட் இல்லையே என்று சொல்லி ஜனங்கள் நின்று விடவில்லை. மழை பெய்கிறதே என்று சொல்லி ஜனங்கள் நின்று விடவில்லை. இதிலெல்லாம் தானே பிறந்தோம் வளர்ந்தோம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனங்காட்டு நரி சலசலப்புக்கு என்ன செய்யாது? அஞ்சாது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பெருசு இல்லையே, இந்த வேதனைகள் எல்லாம் ஒரு பெருசு இல்லையே, இவைகள் எல்லாவற்றையும் கடந்து தானே வந்திருக்கிறோம் என்று சொல்லி வாழுவதில்லை. ஆண்டவரே, எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இதை தந்தால்தான், இந்த மோட்டர் பைக்கு கிடைத்தால்தான், இந்த போன் கிடைத்தால்தான், இந்த கம்ப்யூட்டர் கிடைத்தால்தான், இந்த வஸ்திரம் கிடைத்தால்தான். இப்பெல்லாம் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பிராண்டட் கிடைச்சாதான் பிள்ளைங்க போடுவாங்க. அப்படி ஆகி போயிடுச்சு. சரியா? கவனிங்கள், இந்த மணவாட்டி கஷ்டப்படுகிறாள். அதை அனுபவித்து பழகினதுனாலே, உலக சந்தோஷத்தை அனுபவித்து அவள் பழகினதுனாலே அவளால் அதை விட்டுவிட முடியவில்லை. சில வேளைகளிலே நாம் டிசிஷன் எடுப்பதற்கு தாமதித்தால் நாம் இழந்து விடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்திரீயும் டிசிஷன் எடுப்பதற்கு, தீர்மானம் எடுப்பதற்கு தாமதித்தது. சில வேளைகளிலே நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறோம், இன்று இல்லை ஆண்டவரே, நாளை, அல்லது இப்போ அல்ல ஆண்டவரே, கொஞ்சம் தாமதமாய், இன்னும் சில காலங்கள் தள்ளி. அருமையான வாலிப தம்பி, அருமையான தங்கச்சி, ஆண்டவர் உனக்கு இப்பொழுது கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நீ உதாசீனப்படுத்தாதே.
அருமையான தகப்பனே, அருமையான தாயே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்தை அதை என்ன செய்து விட வேண்டாம், அதை உதறி தள்ளிவிட வேண்டாம், அதை விட்டுவிட வேண்டாம், அதை மறந்து விட வேண்டாம். ஐயோ, இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியம், இதிலே நான் பெருக வேண்டுமே தவிர, இதிலே நான் வளர வேண்டுமே தவிர, இதிலே நான் முன்னேற வேண்டுமே தவிர, இவைகளிலிருந்து நான் பின்வாங்கி விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, இவைகளிலே நான் வளர வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகிறோமா அல்லது உலகத்தை பிடித்துக் கொள்ளுகிறோமா? இந்த பெண் நேசரை விட்டுவிட்டாள். அந்த நேசர் எப்படி அழைக்கிறார் பாருங்கள். என் பிரியமே, இல்லையா, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. அந்த நேசருடைய சத்தத்தை கேட்டும் உடனடியாக அவள் என்ன செய்யவில்லை, எழும்பவில்லை. நேசர் அவளை விட்டு போய்விட்டார். நேசர் அவளை விட்டு போய்விட்டார். அதற்கு பின்பு அந்த ஐக்கியத்தை, அந்த கனெக்ஷன், ஆண்டவரோடுடைய அந்த கனெக்ஷன், முன்பு இருந்த அந்த கனெக்ஷன் திரும்ப கிடைக்கிறதுக்கு டேக் டைம். அதுக்கு சில சமயம் ரொம்ப கரையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். கவனிக்கிறீங்களா வாலிப பிள்ளைகள்? கவனிக்கிறீங்களா? நீங்க இப்போ ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற மேன்மைகளை, மகிமைகளை நீங்க விட்டீர்களே ஆனால் திரும்ப அதை எடுத்துக்கொள்வதற்கு, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரயாசப்படணும். அவள் இறங்கி வெளியே ஓட வேண்டியது இருந்தது. அவள் சொல்லுகிறாள், நான் இரவு தூறல்கள் என் மேல் விழுகிறது, நனைகிறது. சரியா? காவல்காரர்கள் என்னை பார்த்து பிரச்சனை கொடுத்தார்கள் சொல்றாங்க இல்லையா? என்னுடைய குளிருக்காக நான் போர்த்தி இருந்த அந்த போர்வை இழந்தேன். சில வேளைகளில் சிலர் அபிஷேகத்தை இழந்து விடுகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பாட்டு உண்டு பழைய காலத்தில். அந்த காலத்தில் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். இங்க விட்டுட்டு அநேகர் பாடிட்டு இருக்கிறாங்க. எதை இழந்தாச்சு? அந்த மரகதத்தை இழந்தாச்சு. மரகதத்தை விட மண்ணு பெருசுன்னு நினைச்ச அநேகர் இன்னைக்கு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் யாரா இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே? நாம் யாரா இருக்கிறோம்? நாம் ஆயத்தப்பட்டு வாழ வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நம் அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டிய காலத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே, ஆதியில் கொண்ட அன்பை நான் திருப்பிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எழுந்து நிற்போம், ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் துக்கப்படுகிறார். ரூத் என்கிற ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அவள் இந்த மேன்மையை அடைந்து கொள்வதற்கு, ராஜரீக மேன்மையை அடைந்து கொள்வதற்கு, மோவாபியர் என்கிற சபிக்கப்பட்ட அந்த தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து மறுபடியும் அந்த இழந்த இடத்தை பிடித்துக் கொள்வதற்கு எதை நிறைவேற்ற வேண்டுமானாலும் நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். ஐயோ, உன்னுடைய தலையை மொட்டை அடிக்கணும், உன் தலையை மொட்டை அடிச்சாதான் நீ எங்க வர முடியும்? ஒரு யூத குடும்பத்திற்குள்ளே வர முடியும். ஒரு யூத பெண்ணாய் மறுபடியும் நீ மாற வேண்டுமே ஆனால் உன்னுடைய தலைமுடி நீ வெட்டப்பட வேண்டும். உன்னுடைய நீ நேசிக்கிற மிகவும் அலங்காரமான அந்த முடியை நீ இழக்க வேண்டியது வருமே. ஆர் யூ ரெடி? நீ ஆயத்தமா? அவள் நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறாள். இரண்டாவதாக, உன்னுடைய கல்ச்சரல், அந்த அழகை, நகங்களிலே காணப்படுகின்ற அந்த கல்ச்சரல், அந்த பாரம்பரிய அந்த அலங்காரத்தை நீ வெட்டி போட வேண்டியது வருமே. பரவாயில்லை,
ஒரு யூத குடும்பத்தில் எனக்கு ஸ்லாக்கியம் கிடைக்குமே ஆனால், அதை இழந்து யூத குடும்பத்தில் எனக்கு ஸ்லாக்கியம் கிடைக்குமே ஆனால், நான் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நான் அதற்கு ரெடி. நீ சிறையிருப்பின் வஸ்திரத்தை இழக்க வேண்டுமே. Are you ready? நீ ரெடியா? அந்த சிறையிருப்பின் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு அந்த யூத கலாச்சார வஸ்திரத்தை உடுத்த வேண்டுமே என்றால் தான் உனக்கு இந்த யூத குடும்பத்திற்குள்ளே வாழ பாக்கியம் கிடைக்கும். ஆம், அதற்கும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய அந்த பாரம்பரிய வஸ்திரத்தை நான் விட்டு வெளியே வர விரும்புகிறேன். உன்னுடைய அப்பா அம்மா விட்டு நீ வெளியில போயிடணுமே அம்மா, அவர்களோடு நீ வாழ முடியாதே. இனி அவர்களை விட்டு வெளியே வந்துவிட வேண்டுமே. Are you ready? நீ ஆயத்தமா என்று கேட்டால் அவள் சொல்லுகிறாள், அதற்கும் நான் ஆயத்தம். என்னுடைய தகப்பன் தாயை விட்டு நான் பிரிந்து, ஆண்டவரே நான் உம்மோடு வாழுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள்? அவள் ஆயத்தப்படுகிறாள். அவள் தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். அவள் தன்னை விட்டு எதை விட வேண்டுமோ, எதை இழக்க வேண்டுமோ அதை விட்டு, அதை இழந்து நேசரை பின்பற்ற, நேசருக்காக தன்னை ஒப்பு கொடுக்க. ஓ, நகோமியுடைய குடும்பத்திலே ரூத்து இந்த விதமாகத்தான் உள்ளே நுழைய முடிந்தது. அவளுக்கு எது மேன்மையாக தெரிந்தது பாருங்கள். எது எது உன்னதமானதாய் அவளுக்கு தெரிந்தது, எது மேலானதாய் அவளுக்கு தெரிந்தது, அதை மாத்திரம் அவள் பிடித்து கொண்டாள். மற்றவைகளை உதறி தள்ளிவிட்டு, பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு, கைகளை கொட்டி கர்த்தரை துதிப்போமா? பாரத்தையும் பாவத்தையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஓடத்தக்கதான அபிஷேகம். ஹல்லேலூயா! எவ்வளவு மேன்மையான ஒரு பாக்கியம். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா! யாரையும் இப்பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவின் தன் வாழ்க்கையில் நீரே போதும், வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசு. மாணிக்கத்தை வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றீர். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டுக் கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவர் பூவின் தன் வாழ்க்கையிலே நீரே போதும், வேறே வேண்டாம் அன்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த அன்பை நீக்க முயன்றால். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த அன்பை நீக்க முயன்றால். பூரண அழகுள்ளவரே பூவில் தன் வாழ்க்கையதில் போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எத்தனை பேர் இன்றைக்கு கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறீர்கள்? எபேசு சபையிடத்திலே ஆண்டவர் சொன்னார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னுடைய இந்த புதிய மாதம், நாளைக்கு புதிய மாதம் ஆரம்பிக்க போகிறது. அந்த புதிய மாதத்தில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஒப்பு கொடுத்தல் எனக்கு வேண்டும் என்றால், அவரை பெற்றுக்கொள்வதற்கு எதை இழக்க வேண்டுமோ அதை நான் இன்னும் இழக்க ஆயத்தப்பட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எத்தனை பேர் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி
அந்த பிரதிஷ்டை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த அர்ப்பணத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் இழந்து போய் விடாதபடிக்கு எனக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பங்களை நிறைய சான்சஸ் கொடுக்குறீங்க ஆண்டவரே. டீனேஜ் பிள்ளைங்க கவனிங்க, அவர் உங்களுக்கு ஏசப்பா உங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் கொடுக்கிறாரு. நல்ல டேடியை கொடுத்துருக்கிறாங்க, நல்ல அம்மாவை கொடுத்துருக்கிறாங்க, நல்ல தாத்தா, நல்ல பாட்டி, அல்லது நல்ல பள்ளிக்கூடம், நிறைய ப்ரிவிலேஜஸ் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆனா அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம், எப்படி உபயோகப்படுத்துகிறோம், அதற்கு நாம் எப்படி உண்மை உடையவர்களாக இருக்கிறோம், நேர்மை உடையவர்களாக இருக்கிறோமா? இது தேவன் தந்தது, இது அவர் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம். அதை நான் உண்மையாய் நிறைவேற்ற வேண்டும், உண்மையாய் நான் அதில் வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கு நன்றி தேவகுமார இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கு நன்றி தேவகுமார இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்லுவான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்காய். நன்றி எனக்காய் தந்தையில கைய வச்சு எனக்காய் தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்லுவான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்காய். நன்றி நமக்காய் தந்தார். எனக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. நாங்கள் வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் சாய்ந்து விடாதபடிக்கு வழி இதுவே என்று சொல்லிக் கொடுக்கிற உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய அடிச்சுவடுகளை கண்டு எங்களுடைய விசுவாச ஓட்டத்திலே முன்னேற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஆசீர்வதியும் பலப்படுத்துவீராக. குடும்பங்களிலே காணப்படுகிற போராட்டங்கள், பலவீனங்கள், வாலிப பிள்ளைகளிலே காணப்படுகிற பலவீனங்கள், போராட்டங்கள், வாலிப பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற பலவீனங்கள், போராட்டங்கள், இவைகளை விட்டு முன்னேற ஆண்டவரே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாங்கனை ஜெயித்த பிள்ளைகளாய், உலகத்தை ஜெயித்த பிள்ளைகளாய்,
துரைத்தனங்களை ஜெயித்த பிள்ளைகளாய், அதிகாரங்களை ஜெயித்த பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆராதனைக்கு வர முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்தும் பலவீனத்தோடு வந்திருக்கிறேன் ஐயா என்று வந்திருக்கிறவர்களும் உண்டே, பலத்தினால் இடை கட்டுங்கப்பா. ஆணி இடிக்கப்பட்ட கரம் நம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தட்டும். தேவையோடு வந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. கனம், துதி, மகிமை நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.